பிரைஸ் எல்லாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த நாள் ஜெப வேளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நாம் ஜெபிக்கிற வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் பதில் தரும்படியாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதங்களை செய்வாராக. ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக, பேசுவாராக. கொஞ்ச நேரமாய் திறந்து எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்லி கேட்போம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள ஆண்டவரே, எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். இந்த உபவாச நாளை ஆண்டவர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் ஆண்டவர் அசைவாடுவீராக. உம்மை பாட, உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய வேதத்தை நாங்கள் தியானம் பண்ண ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட நீங்க இடைப்படுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க. காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காருவோம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பாடல் புஸ்தகத்தில் 871 பாடல், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன் என்ற பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது அருகில் இருக்கிறார், எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எதிரியான அலகை நான் எதிர்த்து வென்றிடுவேன், எதிரியான அலகை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமும் ஆனார், எனது பலனும் எனது மீட்பும் கீதமும் ஆனார், நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையும் ஆனார், நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையும் ஆனார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது, கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்ல
மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தினால் ஆண்டவர் நம்மை மூடி மறைப்பாராக. பாடல் புஸ்தகத்தில் 239வது பாடல், எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு என்ற பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, ஆபத்து நாளில் பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும்
ஆதரித்த ஆயரே, பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே, அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று, போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று, அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். தகப்பன் வீட்டில் எப்பொழுதும் நமக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நமக்கு ஆனந்தம், சந்தோஷம், சமாதானம். ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்திற்குள்ளாக வந்திருக்கிற நம்மையும் ஆண்டவருடைய ஆறுதலினால், சந்தோஷத்தினால், சமாதானத்தினால், ஆசீர்வாதங்களினால் நிரப்பி அனுப்புவாராக. ஹல்லேலூயா. முழங்கால் படியிட முடிந்த யாவரும் முழங்கால் படியிட்டவர்களாக கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஆண்டவர் நல்லவர். பாடல் புத்தகத்தில் 229வது பாடல், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் என்ற பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின்
அவரேசு ஏசு ஏசு. கல்வாரி மேட்டிலே கொல்கொதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கொதாவிலே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் ஏசுராஜா, பாசத்தின் எல்லைதான் ஏசுராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர் அருமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர். அவரேசு ஏசு ஏசு, அவரேசு ஏசு ஏசு. கண்மலையும் கோட்டையும் துணையும் மாணவர், ஆற்றில் தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையும் மாணவர், ஆற்றில் தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா. என்னுடையவர் என்னை கர்த்தரே, என்னுடையவர் என்னை கர்த்தரே. அழகானவர் அருமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர். அவரேசு ஏசு ஏசு, அவரேசு ஏசு ஏசு. கல்வாரி மேட்டிலே கொல்கொதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் ஏசுராஜா, பாசத்தின் எல்லைதான் ஏசுராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர், மீட்பரானவர். அவரேசு ஏசு ஏசு, அவரேசு ஏசு ஏசு, அவரேசு ஏசு ஏசு, அவரேசு ஏசு ஏசு. நல்ல விடுதலையோடு கூட ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் நம் மேல் வைத்த அந்த அன்பு பெரியது, அந்த இரக்கம் பெரியது, அந்த தயவு பெரியது. அல்லேலூயா. விடுதலையோடு நல்ல ஆண்டவர் ஆராதிப்போம். அல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், நீர் கண்மலை, நீர் கோட்டை, நீர் எங்கள் துருகம், நீர் எங்கள் நம்பிக்கை. சொல்லி சொல்லி ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம் மேல் பொழிந்தருளப்படுவாராக, ஆவியின் வல்லமையினால் நிரப்புவாராக, அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்புவாராக. அல்லேலூயா. நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஷபாபா பரிகபாரதரமோ ரியான்சரமோ, ஷபாபா பாபா பரிகரமோ ரியான்சரமோ, ரிதரமோ ரியான்சரபலமோ, ஷபரி விரான்சரமோ, ரிதரமோ ரியான்சரபலமோ, ஷபரபலமோ ரியான்சரமோ. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் உன்னதர் ஆண்டவரே, நீர் மகத்துவங்களை செய்கிறவர் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
இந்த உபவாச ஜெப வேலைக்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய அபிஷேகங்கள் உண்டாகட்டும், புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவரே பெறாதவர்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பிக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அணைந்து போன தீபங்களை மீண்டுமா எரிய வைப்பீராக, எரிய வைப்பீராக, எரிய வைப்பீராக. மங்கி எரிகிற திரியை அணையாத ஆண்டவர் மீண்டும் பிரகாசிக்க பண்ணுவீராக, மீண்டும் பிரகாசிக்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி. ஒரு நாள் எங்களை கைவிடாதவர், ஒரு நாள் எங்களை விட்டு விலகாதவர், எங்கள் நல்ல தகப்பனாய் எங்களோடு கூட இருக்கிற தயவிற்காக மை ஸ்துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி ஆண்டவரே. மக்கு நன்றி செலுத்துகிறோம், மக்கு நன்றி செலுத்துகிறோம், மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாட்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, குடும்பங்களுக்கு, நம்முடைய சபைக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு மாற்றத்தை, பரிசுத்த ஆவியின் நிறைவை, அவருடைய நிறைவை கட்டளையிடுகிற ஒரு நாட்களாக ஆண்டவர் நமக்கு மாற்றி தருவாராக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அபிஷேகத்தை இழந்து போன பாத்திரங்களையும் அவருடைய புதிய அபிஷேகத்தினால நிரப்புவாராக. வரங்களை இழந்து போன பாத்திரங்களையும் அவருடைய புதிய வரங்களினால நிரப்புவாராக. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஒரு மறுரூபத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விருப்பத்தோடு வாஞ்சையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. நீர் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் அதிசயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. 1000 நாவுகள் இருந்தாலும் உம்மை பாடி போற்றது போதாதப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவ சமூகத்தில் அப்படி எல்லாரும் இழந்து நின்றவர்களாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கொஞ்ச நேரம் வாய் திறந்து ஆண்டவரே உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த உபவாச நாட்கள் ஆரம்பித்த நாளில் இருந்து இந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளாக ஆண்டவர் நம்ம கேட்ட ஜெபங்களுக்கு பதில் தந்திருக்கிறார். நமக்கு முழங்கால நின்று ஜெபம் பண்ண நம்ம இருதயத்தின் விருப்பங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார். வாய் திறந்த ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். என் ஜெபத்தை கேட்கிறவரா என் கூட இருக்கிறீங்களப்பா, என் ஜெபத்தை கேட்கிறவங்களா எங்க கூட இருக்கிறீங்களப்பா, நன்றியப்பான்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. வல்லமையின் தேவனே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா. வல்லமையின் தேவனே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா. கலங்கி நின்ற போதெல்லாம் கண் துடைத்தீர், கண்ணீரை துருத்திலே பிடித்து வைத்தீர். கலங்கி நின்ற போதெல்லாம் கண் துடைத்தீர், கண்ணீரை துருத்திலே பிடித்து வைத்தீர். கண்ணீரை விசாரிக்கும் வரும் அதுவரையில் உம் கரத்தில் அடங்கி இருப்பேன். கண்ணீரை விசாரிக்கும் காலம் வரும்
அதுவரையில் உம் கரத்தில் அடங்கியிருப்பேன். வல்லமையின் தேவனே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும். நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா. வல்லமையின் தேவனே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா. பல கோடி தெய்வங்களை நம்பினேனே, நீர்தான் மெய்யான தெய்வம் என்று தெரியாமலே. பல கோடி தெய்வங்களை நம்பினேனே, நீர்தான் மெய்யான தெய்வம் என்று வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா, என்னை தாங்கி தினம் நடத்தியவும் கிருபை ஐயா. வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா, என்னை தாங்கி தினம் நடத்தியவும் கிருபை ஐயா. வல்லமையின் தேவனே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா. நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, நீரே அல்லாமல் என் துணை யாருண்டு, உம்மை அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு. நேசிப்பார் யாரும் இல்லை, அன்பாய் உதவிடுவார் ஒருவரும் இல்லை. நேசிப்பார் யாரும் இல்லை, அன்பாய் உதவிடுவார் ஒருவரும் இல்லை. கண்ணீர் சிந்தி கதறிடும் வேளை ஆறுதல் அளிப்பாரில்லை. கண்ணீர் சிந்தி கதறிடும் வேளை ஆறுதல் அளிப்பாரில்லை. நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, நீரே அல்லாமல் என் துணை யாருண்டு, உம்மை அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு, உம்மை அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு. நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, நீரே அல்லாமல் என் துணை யாருண்டு, நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, நீரே அல்லாமல் என் துணை யாருண்டு, நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, நீரே அல்லாமல் என் துணை யாருண்டு, உம்மை அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு, உம்மை அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு. நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்துவோமே. இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர், இனிமேலும் நம்மை நடத்த போதுமானவரை. அல்லேலூயா. ரிபபரியாந்தரபோ ஷபரபலபோ ரியாந்தர விராந்தரம் கிருபை. அல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். உம்மை இல்லாம யாரும் இல்லப்பான்னு சொல்லி, உம்மை இல்லாம எங்களுக்கு யாரும் இல்லப்பா, உம்மை இல்லாமல் ஒன்று இல்லை ஆண்டவரே சொல்லி 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 ஆண்டவருடைய சமூகத்துல அல்லேலூயா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நீங்க இல்லைன்னா ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீங்க தான் எங்களை நேசிக்கிறவர், நீங்க தான் எங்களை நடத்துகிறவர், நீங்க தான் எங்களை பலப்படுத்துகிறவர்.
ரிதரபௌரியாந்தரபு ஷரதரம் ரிதரபௌரியாந்தரபலபு ஷபரிபிராந்தரம் ரிகரபௌரியாந்தரபலபு ஷபரிபிராந்தரம். அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. நம்மளை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையில நடந்து சென்றாலும் அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. 2 கரத்தையும் உயர்த்தி, ஆண்டவரே நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே எனக்கு எல்லாம். வாய் திறந்து சொல்லுங்களேன், உங்களை எல்லாமே எனக்கு யாருப்பா இருக்கிறாங்க, யாருப்பா இருக்கிறாங்க. நிறைய இடத்துல போய் புலம்புறோம், எனக்குன்னு யாரும் இல்லை, நான் சொல்றது யாரும் கேட்கல, அப்படிலாம் சொல்றோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்களை எல்லாமே எனக்கு வேற யாரும் இல்லப்பா, நீங்க தான்ப்பா என் வாழ்க்கையில எல்லாமே. நீங்க தான் எல்லாமே, நீங்க தான் எல்லாமே, நீங்க தான். உங்க நேசம் ஒரு நாளும் மாறாது ஆண்டவரே. உங்க அன்பு ஒரு நாளும் மாறாது ஆண்டவரே. ஒரு நாளும் மாறாது ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. ஒரு அர்ப்பணிப்போடு கூட, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்ற ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் அன்பர் உமக்காக தானே ஐயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்கா சுமக்கின்றேன். அனுதினம் உமக்கா சுமக்கின்றேன். உமக்காக தானே ஐயா. சத்தத்தை உயர்த்தி, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எதுவும் என்னை அசைப்பதில்லை.
சத்தமா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உயிர் வாழ்கிறேன் ஐயா உமக்காக, நான் உயிர் வாழ்கிறேன். இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. அர்ப்பணிப்போடு கூட, அர்ப்பணிப்பு நிறைந்த இருதயத்தோடு கூட நம்ம ஜெபித்து கடந்து செல்லும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக ஆண்டவரே உயிர் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம அர்ப்பணித்து அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்காக ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தரட்டும். பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நடத்துவீராக, பலப்படுத்துவீராக, உடைய சித்தத்தின்படியாய் ஆண்டவர் நடத்துவீராக. ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுங்க, எங்களோடு கூட பேசுங்க, உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவர், வெளிப்படுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து உபவாச ஜெபங்களிலே கலந்து கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம் சந்திப்போம். ஹல்லேலூயா. யூதா புஸ்தகத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். தெரிந்து கொண்ட வசன பகுதியை நாம் வாசிப்போம். ம் 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 ம். ஹல்லேலூயா. இந்த யூதா புஸ்தகம் மிகவும் சுவாரஸ்யமான புஸ்தகம். இந்த யூதா புஸ்தகத்தை குறித்து அதிகமாய் நாம் தேடுகிற அளவில் இந்த புஸ்தகத்தில் ஆசீர்வாதங்களை குறித்து எதையும் பார்க்க முடியாது. ஆனால் இந்த யூதா புஸ்தகம் மிக 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 முக்கியமான ஒரு புஸ்தகம். இந்த யூதா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுனுடைய சகோதரர்கள் ஒருத்தர். சரியா? இந்த யூதா யாரு? இயேசுனுடைய சகோதரர்கள ஒருத்தர். இந்த யூதாவை குறித்து மார்க்ல சொல்லப்பட்டிருக்கு, மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவரை தான் சொல்லப்பட்டதா அப்படின்னா அது, ஏன்னா யூதா மட்டும் அவங்களுடைய காலகட்டங்கள்ல 6-7 பேர் யூதா, யூதாஸ் அப்படின்னு இருந்ததாக வேதம் சொல்லுது. ஆனா இந்த யூதா இயேசு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தபோது இயேசுவை நம்பவில்லை. இயேசு என்ன பண்ணல? நம்பல. ஆனா இயேசு மரித்த பின்பு, அவர் உயிரோட எழுந்த பின்பு இந்த இயேசுவை
இந்த யூதாஸ் நம்பினான். நம்பினான். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 1:14 அங்க சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் கூடி வந்தாங்க. அந்த கூடி வருகிற அந்த இடத்துல இந்த யூதாவுடைய பேரும் இருக்கு. இயேசு இருந்த போதே யூதா என்ன பண்ணல? இவங்க இந்த யூதா என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைச்சா கண்டிப்பா இயேசுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லியிருப்பார். அப்படிதானே? வீட்டில் ஒருத்தர் அப்படி போனா நம்ம என்ன சொல்லுவோம்? முத்தி இச்சாட்டு இருக்குது அப்படின்வோம். அப்படிதான் அப்படி சொல்லிட்டு இருந்த யூதா. ஆனா இந்த யூதாவை இயேசு அற்புதமாய் எந்த அற்புதத்தையும் யூதாக்கு செய்யல. ஏதாவது அற்புதம் செஞ்சாரா? எந்த அற்புதம் இல்லை. ஆனால் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் ஒரு மனுஷனுக்குள்ளார தாக்கத்தை கொண்டு வந்துச்சு. ஹல்லேலூயா. நமக்கிட்டையும் அதே தாக்கம்தான். ஆமாதானே? இயேசு மட்டும் உயிரோட எழும்பலேன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா நம்மளாம் இயேசு கோயிலுக்கு வந்திருக்க மாட்டோம். ஆமாதானே? எல்லா தெய்வங்களுடைய வரலாறு ஒரே மாதிரி என்ன இருக்கும்? வந்திருக்கும். இயேசு உயிரோட எழும்பினார், அந்த ஒரு சாட்சி தான் நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணிருக்கு? மாத்திருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புஸ்தகத்தினுடைய சுவாரஸ்யம் சபைக்கு தான் இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். ஞாபகப்படுத்துகிற முயற்சி. என்னதுங்க? ஞாபகப்படுத்துகிற முயற்சி. இரண்டாவது விழிப்புணர்வு. என்னதுங்க? விழிப்புணர்வு. இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர் இந்த ரெண்டு காரியத்தையும் நம்ம சபைக்கு செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்னது? ஒண்ணு ஞாபகப்படுத்த சொல்றாரு, இன்னொன்னு விழிப்புணர்வு. ஹல்லேலூயா. தம்பி விழிச்சுக்கோ, ஆண்டவர் வரப்போகிறார், பரலோகம் இருக்கு, நித்திய ஜீவன் உண்டு என்பதை குறித்தான ஒரு விழிப்புணர்வு புஸ்தகம் தான் எது? யூதா. ஹல்லேலூயா. சபையே, விசுவாசிகளே, தேவ ஜனங்களே, விழிச்சுக்குங்க, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி பழைய காரியங்கள் நோவா பல பெயர்களை சுட்டி காட்டி இவைகளிலே எழுதுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். இப்ப நம்ம பிரசங்கத்துக்கு நேரா போலாம். இதுக்கு மேல நிறைய இன்ட்ரோடக்ஷன் அவங்கவுங்க கொடுப்பாங்க. நான் சிம்பிளா எடுத்துருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல. சரியா? குட். இன்னும் மெயின் பிளேயர்ஸ்ன்னு 2 பேர் இருக்காங்க. நான் அப்பப்போ உள்ள வந்துட்டு சொல்லிட்டு கிளப்பிடுவேன். மெயின் பிளேயர்ஸ் அவங்க 2 பேர் தான். அவங்க எவ்வளோதான் ஆடினாலும் கடைசி கிரெடிட் அம்மாவுக்கு கிடைச்சிரும். அதனால அவங்கள ரைட். குட்ஸ். சரி, நான் என்ன பேசலாம் அப்படின்னு உட்காந்துருக்கும் போது தலைப்புகளை சொன்னேன். உடனே 2 பேரும் எடுத்துக்கல. ஒரு தம்பி, நம்ம தம்பி ஸ்டான்லி தம்பி நீங்க என்ன சொன்னாலும் ஏதாவது ஒண்ணுண்ணா நம்ம எடுத்துக்கலாம்ண்ணா அப்படின்ட்டான். அதனால குட்ஸ். அப்ப மீதி இருக்கிற கொசூறு நாட்கள் ஆட்டக்காரங்களுக்கு முடியல அப்படின்னா நான் ஒரு நாள் ஆடிட்டு போய் உக்காந்துருவேன். சரியா? கேட்ஸ். அதனால ரொம்ப டீப்பா நான் போகல. மேல இருக்கிற காரியங்களை உங்களோட பேசி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். யூதா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? பைபிள் எடுத்துங்க பார்க்கலாம். வாசிக்கலாமா? இயேசு கிறிஸ்துனுடைய யாக்கோபினுடைய
Praise the Lord. ம் ம் எழுதுகிறதாவது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுல ஒரு வார்த்தை இருக்கு, 3 வார்த்தை இருக்கு. ஒன்னு, பிதாவாகிய தேவனாலே என்ன ஆக்கப்பட்டவர்கள்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். 2வது, இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய. நம்மள வந்து பாஸ்டர் சொன்னார்ல, ரெவரண்ட் டாக்டர் அப்படிலாம் போட்டு அந்த மாதிரி நம்மளை எப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஹலோ, நமக்கும் இந்த பட்டத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நேத்து பட்டம் வாங்கினவங்க எல்லாம் எத்தனை பேரு? சரி, அந்த பட்டத்துக்கு நமக்கு சொந்தம் இருக்கா, சம்பந்தம் இருக்கா? நமக்கு மட்டும்தான் தெரியும், கம்பெனி சீக்ரெட். நாமக்கல் பாஸ்டர் அதிசயமா கேட்கிறாரு, ஹே ஜாக்சன், எப்படிடா, எப்படி எப்படி எப்படி? நானும் முயற்சி எடுக்கிறேன், ஒன்றும் முடிய மாட்டேங்குது. நமக்கு இதெல்லாம் தெரியும். குட், சிறப்பு. நம்மள வேதம் அப்படி சொல்லி வச்சிருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை வேதம் ரொம்ப அழகா சொல்லி வச்சிருக்கு. சரி, என்னன்னு? 1, பிதாவாகிய தேவனாகிய பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் பேர் என்னது? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். 2வது காக்கப்பட்டவர்கள். 3வது அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சரி, நான் இத ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பேசுறேன் இன்னைக்கு. அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இந்த யூதாவை போலவே நாமும் அழைக்கப்பட்டோம். அதான் உண்மை. தன்னுடைய வாழ்க்கையில் கண்டு ரசிச்சு அதை ருசிச்சு எழுதுகிற ஒரே ஒரு அதிகாரம் தான். நானும் யூதா இன்னும் ஒரு சாப்டர் எழுதியிருந்தா பயங்கரமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த யூதா 25 வசனத்தில் 3 காலத்தையும் அவர் எழுதி வச்சிட்டார். நான் சொல்றது புரியுதா? 25 வசனத்துல எத்தனை காலத்தை எழுதி வச்சிட்டாரு? 3 காலம். முன்னாடி இருந்த அப்போஸ்தலர்கள், இல்லாவிட்டால் முன்னாடி இருந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை குறித்து எழுதினார். தன்னுடைய காலகட்டத்தில் நடக்கிற காரியத்தை எழுதினார். 3வது பரலோக ராஜ்யத்தை குறித்தும் எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. நிறைய புஸ்தகத்துல 3மே வரதில்லை. நான் சொல்றது புரியுதா? சில புஸ்தகங்கள்ல, இந்த 66 புஸ்தகங்கள்ல 3 காரியமும் என்ன பண்ணுவதில்லை, வருவதில்லை. 1, பழைய காலத்தை குறித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டங்களை குறிப்பிட்டிருக்கிறது. பிற்காலத்தை குறித்து பேசப்படாமல் போனது. ஒருவேளை பரலோகத்தை குறித்து, மேன்மையான வருங்காலத்தை குறித்தும் பேசப்படாமல் போய் இருக்கிற புஸ்தகங்களும் உண்டு. ஹல்லேலூயா. ஆனா இந்த யூதா 25 வசனத்துல சொலட்டி எல்லாத்தையும் வாரி போட்ட. ஒரு சிலர் கூட்டு ஒரே தட்டுல இருக்கும், பொரியல் ஒரே தட்டுல இருக்கும், சாம்பார் ஊத்திருப்பாங்க, ரசம் ஊத்திருப்பாங்க, எல்லாத்தையும் கலந்து அடிப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கூட்டு தனியா இருக்கும், பொரியல் தனியா வச்சிருப்பாங்க ஒரு தட்டுல. முதல்ல சாம்பார் ஊத்துவாங்க, அடுத்து ரசம் ஊத்துவாங்க. என் ஒய்ஃப் கேப்பா, என்ன இருக்குன்னு கேப்பேன். இதெல்லாம் இருக்குன்னுவான். சரி, எல்லாத்தையும் ஊத்தி ஒன்னா கொண்டு வான்னு. ஏண்டாவோ போக. அப்ப வந்து இந்த யூதாவும் அப்படிதான். அடுத்த சாப்டர்ல தொடருவோன்ற எண்ணமே அவருக்கு இல்ல. ஒரே சாப்டர்ல ஒரே கடிதம்,
ஒரே கடிதத்துல எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு போயிட்டார். இந்த டிட்டோ கடிதத்தை அப்படியே 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். யூதாவும் 2 பேதுரு 2ஆம் அதிகாரமும் சிமிலர், ஒரே மாதிரி எழுதப்பட்டிருக்கும். ஒரே மாதிரி அப்படின்னா இதுல போட்டிருக்க வார்த்தைகளோ அப்படி இல்லை, இதுல சொல்லி இருக்கிற எல்லா சுவாரஸ்யமும் எதுல சொல்லப்பட்டிருக்கு? பேதுருல சொல்லப்பட்டிருக்கு. பேதுருல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியமும் இந்த யூதா புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஓகே. இப்ப நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னேன், அந்த தலைப்புக்குள்ளார போறேன். அழைக்கப்பட்டவர்கள். யாரை கர்த்தர் அழைத்தார்? ஹலோ, யார கர்த்தர் அழைச்சார்? எல்லாரும் அழைச்சாரா? குட். வேற என்னமா ரைட். அழைப்பு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே, நீங்க சொன்னீங்க, வசனம் சொன்னீங்க, அம்மா என்ன சொன்னாங்க? எல்லாரும் அழைச்சிட்டாங்க, ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. அடுத்து வேற 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 அது 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 ஒரு அது எல்லாமே பரிசுத்தவான்கள். ஆமா தானே? ஊழியத்துக்கு என்று ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒவ்வொருவரையும் அழைச்சி வேறு பிரிச்சு அவங்கள திரும்ப அழைக்கிறார். நீ எனக்கு வேணும்னு சொல்லி. புரியுதா? ஆமா தானே? மோசையெல்லாம் இஸ்ரவேல்ல ஆபிரகாம் அழைச்சதுல இருந்து அவங்க எல்லாரும் அந்த யெகோவா தேவனை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வணங்கிட்டு இருக்காங்க. அவங்க தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள திரும்பவும் என்ன பண்றாரு? அழைக்கிறார். மத்தேயின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், மத்தேயு 9:13. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்கிற கருத்து நீதிமான்களை அல்ல. எதுக்குங்க அழைக்க வந்தாரா? யார அழைக்க வந்தாருங்களா? அப்ப நம்ம யாரு? பாவியா இருந்த நம்மள கர்த்தர் அழைக்க வந்தார். ஆமா தானே? அதானே உண்மை. நம்ம இப்ப வேணா சொல்லிக்கலாம், நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் அப்படி இருந்துதான் ஆண்டவருக்குள்ள இருந்தேன். நமக்கு மட்டும்தான் நம்ம வரலாறு தெரியும். வேத தெளிவா சொல்றாரு, நீதிமான்களை அல்ல, பாவி உள்ளவர்களாத்தான் நான் அழைக்க வந்தேன். பாவத்துல செத்து போய் நாற்றத்துல கடந்து போனவர்களை தான் நான் அழைக்க வந்தேன். அவர்களை தான் அழைக்க வந்தேன், வேற யாரையுமே அழைக்க வரல. அதுலயும் எல்லா பாவிகளையும் ஆண்டவர் என்ன பண்ணல? ஹலோ, அப்படி அழைச்சிருந்தா உலகம் முழுசும் என்ன இருக்கும்? மனம் தெரியும். ஆமா தானே? எல்லாரும் சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க. குட். எல்லாரும் வரல. ஏன்? ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். ஹல்லேலூயா.
எந்த நீதி? நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி அப்படி செய்தார். அந்த அதிகாரங்கள்ல 8ஆம் அதிகாரத்தை அப்படியே தொடர்ச்சியா வீட்டுல போய் வாசிங்க. ரொம்ப அருமையா இருக்கும் இந்த 8ஆம் அதிகாரம். யார நிரப்புகிறார், யார் புத்திரர்கள், யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த 8ஆம் அதிகாரம் சுவாரஸ்யமாய் சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் சில ஒரு தீர்மானத்தின்படி ஒரு சிலரை அவருக்கென்று பிரத்யேகமாய் பாவத்துல செத்து போய் கிடக்கிறவர்களை கொண்டு வருகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்கன்னு சொல்ற சத்தம் இந்த உலகத்துக்கு கேட்கப்பட்டிருக்கா, கேட்கப்படலையா? ஹலோ, கேட்கப்பட்டிருக்கா, கேட்கப்படலையா? நம்ம ராசிபுரத்துக்கு முக்காவாசிலாம் இல்லம்மா, நோ நோ நோ, நாம தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் முக்காவாசி ரீச் ஆயிடுச்சு, முக்காவாசிக்கு மேல. ராசிபுரம் எடுத்துங்க, நம்ம ராசிபுரத்துல இயேசுன்ற ஒரு வார்த்தை தெரியுமா, தெரியாதா? தெரியும். இட்ஸ் நோ ஆல். நாம தான் நினைச்சுக்கிறோம், இல்ல அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் அவங்களுக்குலாம் தெரியாது. எல்லாருக்குமே தெரியும். டிவி இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு, மீடியா அப்படி ஆயிடுச்சு, அப்படிதானே? போன் அவ்வளோ பரபரப்பா எல்லாரும் பேசுறாங்க. கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அடையாளம் உலகத்தில் உண்டு. ஆனா ஆண்டவர் சிலரை தெரிந்து கொள்ளும்படி ஆசைப்படுகிறார். அவங்களுடைய கண்ணை குருட்டாட்டம் பண்ணி வச்சிருக்கிறது யாருன்னா பிசாசு. சொல்றது புரியுதா? என்ன பாஸ்டர் ஏதோ குழப்பற மாதிரி இருக்க? யார ஆண்டவர் அழைக்கிறாருன்னா பாவியை தான் அழைக்கிறாருன்னு சொல்லிட்டேன். அதுவும் எல்லாரும் வர்றதுல அவர் தீர்மானம் பண்ணினவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு, அழைச்சிட்டு வர. அந்த 8ஆம் அதிகாரம் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 8ஆம் அதிகாரம், ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. அவரை அழைச்சிட்டு வர்றார். அழைச்சிட்டு வந்துட்டு இந்த அழைக்கப்படுகிற இந்த கேப் இருக்கு பாருங்களேன், ஒரு திரைய யாரு உண்டு பண்ணி வச்சிருக்கிறான்னா பிசாசு. என்ன திரை? நீ இயேசு கோயிலுக்கு போனீங்கன்னா நீ இந்த கேஸ்ட்காரங்க தான் அங்க நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல பேசுவோமே, அதானே இருக்கு. நீ இயேசு கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க நகை போடக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு திரை என்ன பண்ணி வச்சிருக்கான். நீ போனீங்கன்னா நல்ல காரியத்துக்கு கெட்ட காரியத்துக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவர் மேல பாசம் வருது. இயேசு நான் ஜோம் பண்ணேன், நம்மளே காதார கேட்டுப்போம், நான் இயேசுக்கு நீங்க பாடம் போட்டீங்க, நீங்க பாடம் போட்டது எனக்கு சரியாயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? ஏன் சர்ச்சுக்கு வரல? காரணம் அவங்களை மறைக்கிற ஒரு திரை அவங்களோட இருக்கு. அது ஒரு நாள் உடையும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்மள அந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு. எந்த ஜனங்களுக்கு? இப்படி திரையில மறைவுல பிசாசு தந்திரமாய் அவங்க கண்களை குருட்டாட்டம் பண்ணி வச்சிருக்கிறவர்களுடைய திரை உடையணும் என்பதற்காக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எடுத்தது ஒரு பக்கம் பிரசங்கம் தான், ஆனா இன்னும் மேல் பகுதியை முடிய மாட்டேங்குது. குட், சரி, ரைட், போவோம். இப்ப நாம எல்லாரும் உள்ளார வந்தாச்சு, சர்ச்சுக்குள்ளார வந்தாச்சு. அழைக்கப்பட்டவர்களுக்கு சில டியூட்டிய ஆண்டு கொடுக்கிறார். ஆமா தானே?
இப்ப நான் ஊழியத்துக்குன்னு வந்தேன்னா எனக்கு ஒரு டியூட்டியை வச்சிருக்காரு. ஆமா தானே? ஆமா தானே? எனக்கு காலையிலே நேற்று பாஸ் பார்த்தார். சனிக்கிழமை சேவ் பண்ணிடுவேன். எங்க அம்மா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், சேவ் பண்ணிடணும் சனிக்கிழமை. உபவாச ஜெபத்துல பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரிலாம் போகக்கூடாதுன்னுவாங்க. இல்லாட்டா முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணாதன்னுவாங்க. அதனால டோசேஜ் ஜாஸ்தியாக வாங்குவேன். அதனால சேவ் பண்ணிடுவேன். அப்படியே மறந்து போனாலும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வச்சு, சனிக்கிழமை மறந்துட்டேன். சண்டே பாஸ் வாக்கிங் போறார். பானை ஏறும் போது என்னை பார்த்துட்டார். தம்பி ஸ்தோத்திரம் அப்படின்னாரு. பாஸ்டர் இங்க நிக்கிறீங்க? ஆமா. என்ன வேணும் அப்படின்னாரு. சரி பாஸ்டர், நான் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வண்டி எடுத்துட்டு போய் சீக்கிரமா போய் வாங்கிட்டு கொடுத்துட்டு பேலுக்குறிச்சிக்கு போகணும் இல்லையா, அதனால வாங்கிட்டு சீக்கிரமா போய் கொடுத்தேன். நம்மளை கண்டுக்கலாம் மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு நானும் அதை மறந்துட்டேன். கொடுத்தது தெரியாம என்னதுன்னாரு. பிடிச்சாரா கப 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 கபன்னு வேத்துருச்சு. அது சொன்னாரு, ஒரு ஊழியக்காரன் சேவ் பண்ணிட்டு தான் நிக்கணும். கை பட்டன் இப்படி 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 கூட மடிச்சு வைக்கல. மடிச்சு வச்சிருந்தா கூட விட்டுருப்பாரு. இப்படிதான் வச்சிருந்தேன். இது என்னதுன்னாரு. சரி ரைட்டு, பண்ணிடுறேன் பாஸ். வண்டி இப்படி இருக்கு, நான் எந்திரிச்சு நிக்கிறேன். நின்றுட்டு இப்படிதான் பேசுறேன். பண்ணிடுறேன் பாஸ். இங்கேயும் விட முடியாது, இங்கேயும் வண்டியை விட முடியாது. விட்டா ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆனா அவரு இன்னும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே நிக்கிறேன். பண்ணிடுறேன் பாஸ். அப்படியே 2 ஸ்டெப் வச்சுட்டு இப்படி திரும்பி, நான் தான் உனக்கு சொல்லுவேன், நான் தான் உனக்கு சொல்லுவேன். இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு மேனஸ கத்துக்கொண்டார். நான் பிரசங்கத்துக்கு இது மேல இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் எடுத்து வச்சிருந்தேன், அழைக்கப்பட்டவர்கள். அப்ப நேத்து நைட்டு 11 மணி ஆச்சு. வீட்டுக்கு போகும்போது அப்படியே எல்லாம் படுத்திருக்கும் போது எனக்கு திடீர்னு தோன்றன ஒரே ஒரு வார்த்தை, இந்த இன்சிடென்ட் தான். அப்ப ஒரு சில அழைப்புக்கு தகுந்தது போல நம்ம எல்லாரும் நடக்கணும். ஆமாதானே? ஆமாதானே? அப்ப வெளியே இருக்கிற மக்களுக்கு அல்ல இது, இந்த யூதா புஸ்தகம் சபைக்குள்ள அழைக்கப்பட்ட நமக்குள்ள புஸ்தகம். சரியா? கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் சிரமமா இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. என்ன? சரி, மத்தேயின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. இந்த 20ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிப்போம். போதும். பரலோக ராஜ்யம் ஒரு தோட்டத்திற்கு சமமாய் ஆண்டவர் பேசுகிறார். 20, 21, 22, 23 இந்த அதிகாரங்களை நீங்க வீட்டில் இருக்கும்போது வாசிச்சு பாருங்க. 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்ப மத்தேயு 22. இன்னொரு பக்கம் லூக்கா 14வது அதிகாரம். இது ரெண்டுத்தையும் கையில வச்சுங்க.
மத்தேயு 22 முதலாவது வசனத்தை வாசிப்போம். இப்ப ஒரு ஊமையை பேச ஆரம்பிக்கிறார். எங்க பேசினார், எப்படி பேசினார் அப்படின்றத இந்த 14ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். 14ஆம் அதிகாரத்துல எங்க பேசினார்னு தெரியணும் இல்லையா? ஒரு ஊமையா ஆண்டவர் பேசினார். அந்த ஊமை பேசின இடம் எங்க அப்படின்னா 14ஆம் அதிகாரம், லூக்கா புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, முதலாவது வசனம். யாரோட வீட்டுலங்க? இயேசுவே போறேன்னு சொல்லல, அவனே அந்த பரிசேயனே என்ன பண்ணியிருக்கான், இயேசுவை போஜனம் பண்ண கூப்பிட்டுருக்கான். இயேசு இப்ப அங்க போயிருக்காரு. எங்க? பரிசேயனுடைய வீட்டுக்கு. அதுல இருந்து சில இன்சிடென்ட்ட வரிசையாக நடக்குது. ஒரு நோயாளி வரா, இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறாரு, இவனுக்கு சரி பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அப்ப யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏசப்பா அவனுக்கு சுகம் கொடுத்துட்றான். சுகம் கொடுத்து முடிச்சு இயேசு அப்ப பிரசங்கம் பண்ணிக்கிட்டே வரார். இயேசு போனது எதுக்கு போனார்? சாப்பிட போனார். நாமளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? போய் நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷங்க, நன்றிங்க. அதுவும் இயேசுவை டார்ச்சர் பண்றவனே கூப்பிட்டுருக்கான். அப்படிதானே? பரிசேயன் சதுசேயன் இவங்க இந்த குரூப் தான் இயேசு என்ன பண்ணிட்டே இருந்தது, டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தது. அந்த குரூப்ல இருந்து ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு, எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்கன்னு. அப்பாப்பா அப்பாப்பா. திடீர்னு நம்மளுக்குலாம் ஒருத்தர் மோடிஜி வந்து கூப்பிடுறாரு, வாங்கப்பா எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்கன்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது சொல்லுவோமாண்ணா? அப்படியே கடைசியா போற போக்குல இயேசுவும் நம்புங்க ஜி அப்படின்வோம். அவரும் சரி சரின்னு வரு. அவ்வளவுதான். இப்ப அங்க ஒரு பிரசங்கமே நடக்குது. நானும் அந்த அதிகாரத்தை சுவாரஸ்யமா இருக்கு. நீங்க அந்த அதிகாரம் 14ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் சாப்பிட்டாரா இல்லையான்றதே தெரியல. அவரு இப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன், மறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுல எதுவுமே போடல, சாப்பிட்டாரா இல்ல, முடிச்சாரா இல்ல, பினிஷ் பண்ணாரு, ஒண்ணுமே தெரியல. அங்க நோய்க்கார ஒருத்தர் இருந்தா அவனை சுகமாக்குனாரு, அப்படியே ஆரம்பிச்சாரு பிரசங்கம், அப்படியே போகுது, நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கு. இப்ப இந்த பிரசங்க நேரத்துலதான் ஒரு ஊமையை என்ன பண்றாரு சொல்றாரு. மத்தேயின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 2வது வசனத்தை வாசிங்க. நல்லா புரியுங்க. எவ்வளவு அழகா இந்த பேரபிள்ஸ், இந்த ஊமைகள் சபைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உள்ள உறவை சொல்லப்படுது. பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு 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 கல்யாண விருந்துக்கு ஒரு ஒப்பா இருக்கு. அப்படித்தானே? நீங்களும் நானும் எங்க போறோம்? அதோ எங்க போறோம்னா எங்கேயாவது கூட்டு போலாம் பரவாயில்ல, கேட்கறதெல்லாம் பரலோகம் போலாமான்னு கேக்குறீங்க. குட். அப்ப அந்த இன்சிடென்ட் தான் இங்க சொல்லப்படுது. பரலோகத்துக்கு எல்லாரும் போக முடியாது. அததான் 3வது வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. ஹலோ, திருப்பிட்டீங்களா? யார அழைக்கிறதுக்கு அனுப்பி விட்டுருக்காரு ஊழியக்காரன? நான் சொல்றது புரியுதா? ஊழியக்காரன யார அழைச்சிட்டு வர சொன்னாரு? முன்னமே பத்திரிக்கையை கொடுத்து என் பையனுக்கு கல்யாணம்,
வந்துருங்கன்னு சொல்லி பத்திரிக்கை எல்லாம் இன்விடேஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு ஆள் அனுப்புறாங்க. என்னன்னு, இன்னைக்கு கல்யாணம், விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்ல போற. சபைக்கு ஒரு செய்தியை கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாய் பேசுகிறார். எங்க கல்யாணத்துக்கு வாப்பா, பரலோகத்துல தேவ சமூகத்துல வரணும்பா, ஆயத்தமாக வா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஊழியக்காரர் மூலமாய் தேவன் பேசுகிறார். அந்த 3வது வருஷத்துக்கு முதல் காரியம், வர மனதில்லை. வர்றதுக்கு என்ன இல்லைங்க, மனசு இல்லை. நம்ம யார் என்பதை மறந்து போனதுனாலதான் வர்றதுக்கு மனசு இல்லை. என்னப்பா சார் புரியலையே? ஒரு ராஜா அவனுடைய பிரதானியை அனுப்பி பத்திரிக்கையை வீட்டுக்கு கொண்டாந்து கொடுக்குறார். ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. ஒரு ராஜா பிரதானியை அனுப்பி வீட்டுக்கு வந்து ஒரு பத்திரிக்கையை கொடுக்கிறார். அப்ப ராஜாவுடைய மனதுல யார் இருக்கும்? அந்த வீட்டுக்கு போன பத்திரிக்கையை கொடுத்த வாங்கி கொண்ட அந்த நபர் யாருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்? ராஜாவுடைய. எல்லாருக்கும் பத்திரிக்கை போல அமதானங்க. குறிப்பிட்ட ஒரு சிலரை மட்டும்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்மளை விட படிச்சவங்க இருக்கலாம், நம்மளை விட தாழ்ந்தவங்களும் இந்த பூமியில இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மளை மட்டும்தான் சபைக்குள்ளார அழைத்து வைத்திருக்கிறார். இவங்க கிட்டே வந்து அழைச்சவங்க கிட்டே ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பா பரலோகம் போனா வரீங்களான்னு கேட்கிறாரு. வர்றதுக்கு இப்ப கேள்வி, நம்ம மனசு நெஞ்ச தொட்டு இப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து வரலாம் போலாமான்னு கேட்டா, இதுல பாதி டிக்கெட் வரேன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இங்க இருக்கிறத விட அங்கேயாவது போய் பேசாம உட்காந்து கிடக்கலாமே. இவன் டாச்சர் தாங்க முடியல, பைக்க பிடிச்சிடறான், 1 மணி நேரம் இருக்கிறான். இப்ப நீங்க நம்மளுக்கு மனசு இருக்கா? தேவனை காணணும், என் தகப்பனுடைய கல்யாணத்துல நான் நிக்கணும் என்கிற ஆசை நமக்கு இருக்கா? ஹலோ, அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3வது வசனம் எனக்கு ரொம்ப அது ரொம்ப என்னை தொட்டுச்சு. அவர்களோ, அதுல அவன்னு போடல. எப்பா எவ்வளவு அழகா இருக்குல்ல பைபிள். உட்கார்ந்து நல்லா வாசிங்க. அவர்களோ, டோட்டல் குரூப்பே என்ன பண்ணுது? ஹலோ, அவன் வரணும் மனது இல்ல அப்படின்னு சொல்ல, அவர்களோ ஒரு குரூப்பே என்ன பண்ணல, வர்றதுக்கு மனசு இல்லப்பா போ அப்படின்ட்டான். ரெண்டாவது பிரச்சனை, நான் சீக்கிரமா போறேன். அந்த கல்யாணத்தை எப்படி இருக்கும் என்பது தான் 4வது வசனத்துல சொல்லப்படுது. வாசிங்களேன். ம் 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 ம். அடுத்து ராஜா பாக்குறாரு, இன்னும் காணாமே அந்த மனுஷனை. கூப்பிடுறாரு, இங்க வாப்பா. கல்யாணத்துக்கு எதிர் ஆயத்தமாயிடுச்சு. எருதெல்லாம் அடிச்சு சாப்பாடு சமையல்லாம் செம்மையா ரெடி ஆயிடுச்சு. அழைக்கப்பட்டவர்கள்ட்ட போய் அவர்களை அழைச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்புறார்.
5வது வசனம். போதும். ஃபர்ஸ்ட் வர மனசு இல்ல, திரும்ப கல்யாணம் எல்லாம் ரெடி, விருந்தெல்லாம் ரெடி, எல்லாம் ரெடி. இப்ப கேள்வி, இயேசு வர்றதுக்கு ஏதாவது தடையா இந்த பூமியில இருக்கா? ஏதாவது இருக்கா? சும்மா பிராக்டிகலா சொல்லுங்க, ஏதாவது தடை இருக்கா? என்னது? என்னம்மா? மனுஷனுடைய பாவங்கள். நான் அது அப்படி இருக்கட்டும். நான் சொல்றது, ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் ஏதாவது தடையா இருக்கா? என்னம்மா? சரி, ரைட்டு. வேற வேற இன்னும் முழுமையா நிறைவேறலையா? நம்ம என் தாத்தா காலத்துல இருந்து சொல்றாங்க, ஆமா தானே? தீர்க்க தரிசனம் 95% ரீச். நிறைவேறாமலா இல்ல, நிறைவேறிச்சு. 95% நிறைவேறிச்சு. இஸ்ரவேல் இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அவன் கோயிலை கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி, டேக்ல வச்சிருக்கான். டக் டக். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில 13 நாள்ல கோயிலை கட்டி முடிச்சிட முடியும். எத்தனை நாள்ல? அதுக்கு உதாரணம் தான் கொரோனா டைம்ல நடந்த, சைனால நடந்த பில்டிங். ஞாபகம் இருக்கா? அவ்வளோ பெரிய அபார்ட்மெண்ட்ஸ அவன் 13 நாள்ல கட்டி முடிச்சிட்டான். ஹலோ, என் ஆலயத்தை கட்டுறதுக்குரிய எல்லா டெக்னாலஜியும் அவன் வச்சிருக்கான். 13 நாள் 15 நாள் ஆலயத்தை கட்ட முடிச்சிடும் நினைத்தால். எல்லாம் ஆயத்தமாயிடுச்சு. இப்ப உட்காந்து சாப்பிடுற நேரம் அனுப்பி விடுறாரு, போய் கூட்டிட்டு வா. இப்ப சொல்றான், முதல் காரியம் சொன்னா எனக்கு வர்றதுக்கு மனசு இல்லைன்னா, இப்ப என்ன தெரியுமா சொல்றான், நீ இப்படிதான் சொல்லுவ அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டவனை அசட்டை பண்ணினான். ஏ போப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ மாட்டுக்கு வந்து அங்க வா இங்க வா, அதை பண்ணு இதை பண்ணு, அங்க போ இங்க போ, அதை பண்ணு இதை பண்ணு, உன் வேலையை பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு ஐயா. இதுல டீட்டெயிலா சொல்லல, லூக்கா அதை டீட்டெயிலா சொல்றாரு. அப்படி லூக்கா புஸ்தகத்து வாங்க, 14ஆம் அதிகாரத்தை திருப்பிங்க, 18வது வசனத்தை வாசிங்க. அசட்டை போக்கு சொல்ல தொடங்கினார்கள். என்னவா? ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், ஒரு வயல் வாங்கிட்டேங்க, நான் அந்த வயலை போய் என்ன பண்ணணும்? பார்க்கணும். அடுத்தது சொல்றா, என்னதான்? 5 ஏறு மாடை கொண்டேன். அந்த 5 ஏறு மாடும் சரியா போகுதா, ஏறு ஓட்டுதா அப்படின்னு இன்னைக்குதான் சோதிச்சு பார்க்க போற. அடுத்து சொல்றா, இப்பதான் கல்யாணம் ஆச்சு பாஸ்டர், என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. இன்னைக்கு உள்ள கரண்ட் சிச்சுவேஷன்ல அப்படியே கதையை மாத்துவோம். வயலை வாங்கினேன், இப்பதான் நான் வீடை கட்ட ஆரம்பிச்சேன் பாஸ்டர். ஜெபத்துக்கு வான்றீங்க, அதுக்கு வான்றீங்க, இங்க போன்றீங்க, அதை செய்யுங்கன்றீங்க, டார்ச்சர் தாங்க முடியல. அடுத்த கதை, 5 ஏர்மாடு, இப்பதான் நான் தொழிலே ஆரம்பிச்சு இப்படி கொஞ்சம் அப்படி சூடு பிடிக்கிற நேரத்துல வந்து கூப்பிடுறீங்க. அடுத்த கதை,
இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அப்படியே வச்சுக்குவோம். இப்பதான் கல்யாணம் ஆச்சு, கொஞ்சம் அப்படியே ஆறம் மர போய் குழந்தை கொட்டையெல்லாம் பறந்துச்சு. இப்பதான் ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன், இப்பதான் படிக்க ஆரம்பிச்சது. ஹலோ, நம்மள சொல்ற மாதிரியே இருக்கோ? அதை படிக்கும் போது எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது. நம்மளும் இப்படிதான் சாக்கு போக்கு அசட்டை பண்றோம். ஆமா தானே? இன்னைக்கு சபை ஆயத்தம் ஆகலைங்க, அதான் உண்மை. சபை ஆயத்தம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், என் தகப்பன் சும்மா இருக்க மாட்டார். என் தகப்பன் சும்மா இருக்க முடியாது. இன்னைக்கு சபை அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து போய் தேவ சமூகத்துல அசட்டை பண்ணி சாக்கு போக்கெல்லாம் சொல்லி, ஆண்டவரே இதாச்சு, ஆண்டவரே இதாச்சு, ஆண்டவரே இப்படியே சொல்லி சொல்லியே முக்கியமான பந்தய பொருளை வெற்றி பெற வேண்டிய நாம தோல்விக்குள்ளார போறோம். தோல்விக்குள்ளார போறோம். மூணாவது பிரச்சனை, அதே மத்தேயுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். ம் 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 ஹலோ, மற்றவர்கள் செஞ்ச குற்றம் இருக்கு பாருங்களேன், அது ரொம்ப ஜீர்ணிக்க முடியாத குற்றம். ஒண்ணு வர மனசில்லாத கூட்டம், ரெண்டாவது கூட்டம் அசட்டை பண்ணுகிற, இல்லாவிட்டால் சாக்கு போக்குகளை சொல்ற கூட்டம், மூணாவது அவனை பிடிச்சு பரியாசம் பண்ணி கொலை செய்து. இன்னைக்கு ரொம்ப மோசமாய் சபையும் தேசமும் மாறுது. ஒருத்தர் 2-3 பேர் ஊழியத்துக்கு செய்யறாங்களா, வேலை செய்யறாங்களா, பாராட்டுகிற அனுபவம் இன்னைக்கு சபைக்குள்ளார இல்ல, எங்கேயும் இல்லை. அவனை கூப்பிட்டு அவனை கிண்டல் அடிச்சு அவனுக்குள்ளார இருக்கிற அந்த கொஞ்சம் உயிரையும் என்ன பண்ணிடுவோம், சாவடிச்சிருவோம். நம்மளை நம்பி டாக்டரே எனக்கு முடியல, நான் பக்கத்துல இருக்கிறேன், நான் சொல்ல சொல்ல நீ எடுத்து இந்த காரியம்லாம் செய்யன்னு சொல்லி ஒரு பேஷண்ட் நம்ம கையில கொடுத்தா கூட நாம பொழைக்கலாம் வைக்க மாட்டோம், சாவடிச்சிருவோம். நான் சொல்றது புரியுதா? ஒரு டாக்டர் பக்கத்திலே நின்று, நீ இந்த பொருள்லாம் எடையா, இந்த மருந்தெல்லாம் எடுத்து என் கையில கொடு அப்படியே சொன்னாலும் நாம செய்ய மாட்டோம். அவனை சாவடிக்கிறதுக்கு தான் முயற்சி செய்யும். அப்படி சபை மாறிச்சு, உலகம் மாறிச்சு. பத்தி கதை பேசல நானு. ஜனங்க மாறிட்டாங்க, உலகத்தின் ஜனங்க மாறிட்டாங்க, அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. மாறினது சபை, மாறினது கர்த்தரால் அளிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள். அவங்க இஷ்டத்துக்கு. ஒருத்தர் ஊழியம் செய்யறாரா, நல்லா இருக்கிறீரா, செய்யும் பண்ண முடியும் நடத்தும், பாராட்டுங்க. நாம தான் பண்ணல, மத்தவங்களையாது ஜோம்ன்றீரா, ஜோமணும் நடத்தும். இல்ல நம்மளால பாராட்ட தான் முடியலையா, பேசாம உட்கார்ந்துருப்போம். நேத்து பிரசங்கம் அதான், அப்படிதானே? கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்க்கு சொன்ன பிரசங்கம் அதான். உன்னுடையதெல்லாம் என்னுடையது. ரெண்டாவது, என்னுடையதெல்லாம் என்னுடையது. மூணாவது, ஒரு மனுஷன் என்னுடையது உன்னுடையது. சபை மாறணும்.
10 நிமிஷம் பிரசங்கம் தான் அவர் பேசின பிரசங்கம். ஆமா தானே? நிறைய நேரம் பிரசங்கம் பண்ணல. ஆனா அந்த 10 நிமிஷம் பிரசங்கம் நம்ம இருதயத்தை தொற்று. ஆமா தானங்க? இன்னைக்கு சபை அப்படி மாறினாதான் ஒரு எழுப்புதலை பார்க்க முடியும். நான் நீங்க சபை மாறணும். ஆண்டவரே அவர்களை மாற்றும், இவர்களை மாற்றும், அப்படி மாற்றும், இப்படி மாற்றும், என் சபையை மாற்றும். ஆண்டவரே என்ன மாற்றும். ஆண்டவரே என் வாழ்க்கை மாறணும். ஆண்டவரே செத்து போன என் வாழ்க்கை, மற்றவர்களை சாவடிக்கிற அந்த குணம் மாறணும். ஆண்டவரே இன்னைக்கு நம்ம கிண்டல் அடிச்சு, பரியாசம் பண்ணி, கொலை பண்ணி, குற்றுயிரா இருக்கிற ஆத்மாவை, அது எதா ஆண்டவருக்கு செயல்படணும், ஏதாவது பண்ணணும், ஆண்டவருக்கு ஏதாவது செயல்படணும் அப்படின்னு நினைச்சு வருகிற அந்த ஆத்மாவை சாகடிக்காதீங்க. நம்மளால காப்பாற்ற முடியாட்டியும் பரவாயில்ல, சாகடிக்காதீங்க. சாகடிக்காதீங்க. எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன், உங்களையும் என்னையும் சேர்த்து. யாரையும் சாகடிக்காது. பிழைச்சிக்கிட்டோம். எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் என்ன பண்றோம்? தேவன் வைத்திருக்கிற பாதையில ஓடுறோம். ஆமா தானே? எல்லாரும் தேறினவங்க யாராவது இருக்காங்களா? சான்ஸ் கிடையாது. எல்லாரும் அவங்க தன்னுடைய பரிசுத்தத்திற்காக, காத்துக்கொள்வதற்காக, தேவன் அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்காக பொறுமையா ஓடணும்னு ஆசைப்படுது. யாரையும் சாகடிக்காதீங்க. நாம தான் உலகத்துக்காக ஓடுறோம், நான் தான் உலகத்துக்காக ஓடுறேன், அவனையும் வா, நீ ஏன் ஆண்டவர்னு போற, நீ வா வேலை செய், உனக்கு வேலை பட்டி எல்லாம் இல்லையா, சர்ச்சுக்கு ஏன் போற, ஆண்டவரை ஏன் தேடுற அப்படி சொல்லி அவர்களை சாகடிக்காதீங்க. அல்லேலூயா. அவங்க எப்படியே போட்டோம், நமக்கு வச்சிருக்கிற பாதையில பொறுமையா ஓடுங்க. பொறுமையா ஓடுங்க. ஐயா நம்ம பாதை ஒன்றும் ரோஜா மெத்தையிலையோ இல்ல பஞ்சு மெத்தையிலையோ நம்ம போல கரடு மரடு தான். மோசையை குறித்து சொல்லும் போது அவர் சொன்னார்ல நேற்று பாஸ்டர், அது ஃபுல்லா கல்லு தான், கல்லான பாதை. அதான் எடுத்ததுக்கெல்லாம் அவங்க கல் எடுத்துக்கிட்டா நின்னாங்க. ஆனா அந்த இடத்துலயும் மோசே முறுமுறுக்கலங்க. மோசே முறுமுறுத்தானா? அவங்கதான் முறுமுறுக்கிறாங்க, நாம அதுக்காக முறுமுறுக்க கூடாது. அவங்களுக்காக கர்த்தர்கிட்ட பரிந்து பேசின ஒரு ஆத்மா. ஹல்லேலூயா. சரி, எங்கேயோ போது பிரசங்கம் அப்படியே, ஓகேவா? சரி, போற போக்குல போட்டோம். நாம ஏன் இழுத்து பிடிச்சு நிறுத்துவானே, அது போட்டோம். 3 காரியம் சொன்னேன். 1 வர மனதில்லாதவர்கள், 2வது அசட்டை சாக்கு போக்கு சொல்லுகிறவர்கள், 3வது அவமானப்படுத்தி கொலை செய்கிறவர்கள். 3 காரியம் சொல்லிட்டேனா? சரி, அதனால இனி என்ன நடக்குது? 7வது வசனத்தை வாசிங்க. ராஜா என்ன ஆயிட்டாரு? ஃபர்ஸ்ட் ஒரு வர மனசில்லாதவர்கள்கிட்ட திரும்பவும் பேசுறதுக்கு ஊழியக்காரனை என்ன பண்றாரு? அனுப்பு. நான் சொல்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் தடவை ஒரு ஊழியக்காரன் வரான். ஆண்டவனே நீங்கெல்லாம் வந்தீங்கன்னா பரவாயில்ல, ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணத்துக்கு வாங்க, இன்னைக்குதான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு வரான். அவங்க எல்லாரையும் வர மனசு இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. 2வது ஒரு ஊழியக்காரனா அனுப்புறா. சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அந்த விஷயத்தை சொல்லி என்ன பண்ணு, கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா, போய் கூப்பிட போனா, அப்ப என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு சாக்கு போக்கு சொன்னாங்க, இப்படியே சொல்லி அனுப்பிட்டு இருந்தாங்க.
அதோட சேர்த்து இன்னொன்னு செஞ்சாங்க. அவனை அவமானப்படுத்தி அவனை 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 என்ன பண்ணாங்க? கொலை பண்ணிட்டாங்க. இப்ப இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ராஜாவுடைய இருதயம் எப்படி இருக்கு? அததான் பார்க்கிறோம். 7வது வசனம் அழகா சொல்லுது, ராஜா இதை என்ன பண்ணாரா? உடனே விஷயம் போயிடுச்சு ராஜாட்ட. ராஜாவே, இங்க பாத்தீரா, இவங்கெல்லாம் நீங்க போய் கொடுத்தீங்களே, பத்திரிகை கொடுத்து வான்னு சொல்லி கூப்பிட்டீங்களே, அந்த ஆட்கள் என்னை, என் குடும்பத்தை அவமானப்படுத்தி, என் கணவனை என்னை அனுப்புனீங்க இல்லையா, அவனை அவமானப்படுத்தி அவனை கொலை செஞ்சுட்டாங்க ஐயா அப்படின்ற நியூஸ் ராஜா காதுல போகுது. உடனே கோபம் அடைந்து தன் சேனை என்ன பண்றாராம்? அனுப்பி அந்த கொலைபாதகர்களை அழித்து அவர்கள் பட்டணத்தை, ஹலோ, ராஜா என்ன பண்ணியிருக்கலாம்? யார் கொலை பண்ணாங்களோ கூப்பிட்டு அவனை என்ன பண்ணியிருக்கலாம்? கொலை செஞ்சிருக்கலாம். ஆமா தானே? ஆனா என்ன பண்ணாரு? அதுல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். ராஜா தன் சேனையை என்ன பண்ணானா? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. தன் சேனை எதற்காக ஒப்பிடுதுன்னா, ராஜாவுடைய கமாண்ட மட்டும்தான் கேட்க முடிய, நடுவுல இருக்கிற யாருடைய பேச்சையும் கேட்காது. ஆமாதானே? நமக்கு ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா நாம சொல்றத மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? செய்வாங்களா செய்ய மாட்டாங்களாங்க? உங்களை பார்த்தா ஒரு மாதிரி தோணுதே. அப்ப 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 அதான் அதான் இன்சிடென்ட். அப்ப தன் சேனை அனுப்புறாரு, போய் அந்த பட்டணத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டு வரணும். நான் இந்த வசனத்தை யோசனை பண்ண, ஆண்டவரே என்ன ஒரு அக்கிரமத்தை பண்ணி வச்சிருக்கிறீர். அப்பதான் எனக்கு மனசு தோணுச்சு, ஒரு செத்தை பரிமள தைலத்தை முழுசு என்ன பண்ணுமா? ஒருத்தம் பண்ண பாவம் பட்டணத்தையே அழிச்சிருச்சு. ஒருத்தன் திறப்புல நின்னது நிமித்தம் பட்டணமே ரட்சிக்கப்பட்டிருக்கு. ஹலோ, அப்ப அழைக்கப்பட்டவனுடைய கடமை என்ன தெரியுமா? நம்மளால பட்டணமும் அழியும், நம்மளால பட்டணமும் ரட்சிக்கப்படும்ன்ற இந்த வார்த்தையை இருதயத்தை அப்படியே உடைச்சுது. அந்த கேள்வி திருப்ப என்கிட்ட கேடுச்சு, ஹே, ஒன்னால பட்டணம் அழிஞ்சுதா, ஒன்னால பட்டணம் பிழைச்சுதா? அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை என்பது இப்ப புரிஞ்சுது எனக்கு. அழைக்கப்பட்டவர்கள் என்ற அந்த வார்த்தை இப்ப எனக்கு புரிஞ்சுது. ஏய், நாம சாதாரணமான ஆட்கள். ஒரு அழைக்கப்பட்ட மனுஷன் கர்த்தரை விட்டு பின்னோக்கி தேவனை மறுதலித்து தேவனை அசட்டை பண்ணி ஆண்டவருக்கு விரோதமாய் கொலைபாதகங்களை செய்து பின்னிட்டு போனால் அந்த பட்டணமே அழிக்கப்படும். அதே அழைக்கப்பட்ட மனுஷன் ஆண்டவருக்காக ஏதோ தன்னால் முடிந்த வரைக்கும் போராடுகிற அந்த மனுஷனை, அந்த ஜெபத்தை கர்த்தர் விட மாட்டார். அடுத்து 8வது வசனம். ம் 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 இப்ப ராஜா சொல்றாரு, ஹே, இதுக்கு அழைச்சோம் பாத்தீங்களா,
அழைக்கப்பட்டவங்க எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? அவங்க எல்லாம், அவங்கள நான் நம்பினேன், அவங்க என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. இந்த வார்த்தையும் என் இருதயத்தை உடைச்சது. அபாத்திரம் ஆயிட்டாங்க. இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ இன்னொரு வார்த்தை இருக்கு, நான் ஒரே நிமிஷம் சொல்றேன். அந்த வார்த்தை நல்லவர்கள் அல்ல. ஹலோ, நம்ம மனைவி இல்லாவிட்டா நம்ம கணவன், நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து எங்க அப்பா நல்லவன் இல்லைன்னு சொன்னா, ஹலோ, நம்ம மனைவி நம்ம கணவன் நம்மளை பார்த்து அவன்லாம் நல்லவனே இல்லைங்க, நல்லவனே இல்லை சார் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஹலோ, இந்த ரெண்டு வார்த்தையும் என் இருதயத்தை அப்படியே உடைச்சுது. ஆண்டவர் என்னை பார்த்து நீ நல்லவன் இல்லடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் உடனே எனக்கு அப்படியே ஒரு கற்பனையா, அப்படியே என் பிள்ளை, என் மனைவி, என் குடும்பம் என்னை பார்த்து நல்லவன் இல்லைன்னு சொன்னா நான் எவ்வளவு கூனி குறுகுவேன் இல்ல? ஆமாதானங்க? அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? என் ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்கிற வரவும் இல்லை. உடனே பார்த்தாரு, சரி போ, நீ நல்லவன் இல்லை. ஃபர்ஸ்ட் சொன்னாரு, நான் அவங்களை அழிச்சிட்டேன். ஏன் அழிச்சேன்? ஒரு அழைக்கப்பட்டவன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டானே அப்படின்றதுனால அழிச்சிட்டேன். ரெண்டாவது வார்த்தையும் இதயத்தை தொட்டுச்சு, அவன் நல்லவன் இல்லப்பா, அவாத்திரமா இருக்கிறான்ப்பா. என் ஆண்டவர் இதை பார்த்துட்டு சரி போ. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் போதும். இப்ப என் ஆண்டவர் என்ன பாக்குறாரு? அவர் பார்த்து சொல்லிட்டார், நீ போய் வெளியில இருக்கிறவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணு, கூட்டிட்டு வா அப்படின்ட்டு. இப்ப அந்த மனுஷன் அங்க போறான். போய் வெளியெல்லாம் நிக்கிற எல்லாரையும், அதுல வார்த்தை, இந்த வார்த்தை ஏன் அப்படி பைபிள்ல போட்டிருக்குன்னு தெரியல, அதெல்லாம் ரொம்ப அழகா போட்டிருக்கு. நல்லார் பொல்லார். ஹலோ, அழைக்கப்பட்டவனை காட்டிலும் வெளியே ரெண்டு கூட்டம் இருக்கு. நல்லவங்களும் இருக்காங்க. ஹலோ ஹலோ, நான் ஸ்பெஷல் இல்லைங்க. என்னையோட வெளியே ஒரு கூட்டம், நல்ல கூட்டமும் இருக்கு, கட்ட கூட்டமும் இருக்கு. பைபிள் நம்மளோட பேசுறது, ஆமா தானே? நம்ம வாழ்க்கையை அப்படியே ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கும் பைபிள்.
அப்ப நம்ம எவ்வளோ விசேஷமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த அழைக்கப்பட்ட ஜனம் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு மேன்மையான ஜனம் என்பதை மறந்துடாதீங்க. ஒரு அழைக்கப்பட்ட மனுஷனால் பட்டணத்தை ஆசீர்வாதத்துக்குள்ளாரையும் கொண்டு போக முடியும், சாபத்துக்குள்ளாரையும் கொண்டு போக முடியும். ஒரு அழைக்கப்பட்ட மனுஷன் தேவனுக்கு அபாத்திரமாய் பயனற்றவனாய் மாறவும் முடியும், பயனுள்ளவனாய் மாறவும் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ நம்மளோட பேசுறார், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உபவாச ஜெபம் வந்தா ஒரு பூஸ்ட் ஆயிடுது இல்ல? குட் குட் குட், நல்லது. இப்ப நல்லோரும் பொல்லாரும் உள்ளார் வந்து உக்காண்டாங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். போதும். ஆண்டவர் தான் யாரை கூப்பிட்டு வர சொன்னாரு? எல்லாரையும், வெளியே இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னார். நம்ம கேள்வி கேட்கலாம், ஆண்டவர் தானே கூட்டிட்டு வர சொன்னாரு, கூட்டிட்டு வந்தவன் ஒருத்தன்ட்ட தானே ட்ரெஸ் இல்ல? ஆமா ஆமா, கூட்டிட்டு வந்த 99 பேருக்கும் ட்ரெஸ் இருந்தது. 99 பேருக்கும் ட்ரெஸ் இருந்தது. உள்ள வந்தாங்க, நல்லவனும் இருந்தான், பொல்லாதவனும் இருந்தான். உள்ள கழுவுனாங்க, போட்டாங்க, நேரா உள்ளார் வந்து உக்காந்தாங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சிநேகிதர்களேன்னு போடல, சிநேகிதனே அப்படின்னா ஒருத்தன், அப்படிதானே? ஆமா தானே? ஒரே ஒருத்த மாத்திரம் கல்யாண வஸ்திரத்தை போடாம வந்திருக்கிறான். நம்ம பார்வையில நான் அழைக்கப்பட்டவன், அவன் நல்லவன், அவன் கெட்டவன், நம்ம எதை வேணா சொல்லலாம். ஆனா ஒரு நாள் தெய்வ சமூகத்துக்கு அவன் வருவான். ஹலோ, நாம் அந்த வேலையை செய்யல, உள்ள போக முடியாது. ஹலோ, அவனுக்கு கூட கிரேஸ் பீரியட், ஒரு சாவறதுக்கு முன்னாடி ஆண்டவரே என்ன மன்னிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஏதோ தட்டு தடுமாறி பரலோகத்து கூட உள்ள வந்து மனதுல கஷ்டத்துல கடைசி நேரத்துல ஐயோ நான் இவ்வளவு அக்கிரமத்தை செஞ்சிருக்கிறேனே அப்படின்னு கெஞ்சி கூப்பாடு போட்டு எப்படியோ பரலோகத்துக்கு வந்துட்டான். வஸ்திரம் நமக்கு மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன். என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். அழைக்கப்பட்டவனுக்கு மாத்திரம்தான் இந்த ஸ்பெஷல் உடை. ஆமா தானே? வெளியிருக்கிறவங்களுக்குலாம் கிடையாது. உள்ளர் வந்து சாப்பிட்டுருக்காங்க, அவங்களுக்குலாம் ஆண்டவர் கடைசி நேரத்துல கிரேஸ் பீரியட்ல போட்டு உள்ளர உட்கார வச்சாரு. ஆனா நமக்கு இல்லையே. அந்த வஸ்திரம் இல்லைன்னா நம்மளால நிற்க முடியாது. ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? நாம தெய்வ சமூகத்துக்கு அழைக்கப்பட்டு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இப்ப அழைத்து
ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டு விட்டார் பாத்தீங்களா? அந்த வஸ்திரம் நம்மகிட்ட இருக்கா? வஸ்திரம் இல்லைன்னா எங்க போக முடியாது? பந்தியில உட்கார முடியாது, முடியாது. ஒரு அழைக்கப்பட்ட மனுஷனால, தேவனுடைய பிள்ளைனால ஒரு தேசம் காக்கப்படவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஒரு அழைக்கப்பட்ட மனுஷனால தேவனுக்கு நல்லவர்களாய் மாறவும் முடியும், கெட்டவர்களாய் மாறவும் முடியும். ஒரு அழைக்கப்பட்ட மனுஷனால ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கவும் முடியும், தொலைக்கவும் முடியும். தெய்வ சமூகத்துல எல்லாரும் எழும்பி நிற்போம். சாரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க, நான் டைம் பார்க்கல. தெய்வ சமூகத்துல எழும்பி நிற்போம். பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபித்து நாம் கடந்து செல்ல போறோம். ஆண்டவரே, என்னால என் பட்டணத்திற்கு ஆசீர்வாதம் தான் வரணும் ஒழிய அழிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாய் உகந்த பாத்திரமா இருக்கணும். ஆண்டவரே, நல்லவனா இருக்கணும். ஆண்டவரே, ஆகாதவர்களா நான் மாறக்கூடாது. நான் உமக்கு முன்னாடி ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தொலைச்சிடக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. தேவன் நம்மளோட பேசுறாருங்க, அது மட்டும் நான் நல்லா புரியுது. என்னோட ஆண்டவர் பேசினார், அதான் உண்மை. என்னோட கர்த்தர் பேசினார், எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னால என் பட்டணம் அழிக்கப்படக்கூடாது ஐயா. 2 கரங்களை நீட்டி ஆண்டவர்கிட்ட இந்த ஒரே 3 பாரியத்தை மாத்திரம் சொல்லி, என்னால என் பட்டணம் அழிக்கப்படக்கூடாது ஆண்டவரே, நான் உமக்கு முன்னாடி நல்லவனா நிக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தொலைச்சிடக்கூடாது. ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் தரட்டும். அந்த அழைக்கப்பட்ட அந்த அழைப்புல சாகிற வரைக்கும் உண்மையா இருக்கணும். ஆண்டவரே, உண்மையா இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் முழுமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சலவா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், நன்றி. ஈவினிங்கும் பிரேயர் இருக்கு, கலந்து கொள்ளுங்க. முடிந்தவர்கள் கலந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ.